தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்களுக்கு எல்லாம் வணக்கம். மற்றும் என்னுடைய நல்ல நண்பர்கள், என்னுடைய தயாரிப்பாளர்கள், இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க படத்தின் தயாரிப்பாளர்கள் காஜா மைதீன் சார், ஞானவேல், கனி, நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. மற்றும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மனதார வாழ்த்து வந்திருக்கீங்க. நன்றி. ஒன்று ஒன்றா நான் வரிசைப்படுத்தி நன்றி சொல்லிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். என்னுடைய நன்றி உரை தான் இது. இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் பட்ட பாடுகள், கடந்து வந்த பாதைகள் இது சொல்லி முடியாது. ஸோ இதற்காக உழைத்த என்னுடைய டெக்னீஷியன்ஸு, என்னுடைய ஆர்ட் டைரக்டர் தென்னரசு ஆகட்டும், புவன் எடிட்டர் ஆகட்டும், என்னுடைய கேமராமேன், நான் என்னுடைய விஷனரி, நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ எடுத்து கொடுக்குறேன் என்னுடைய சுகுமார், இவங்கெல்லாம் கடின உழைப்பு இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னுடைய இதில் பங்கு பெற்ற என்னுடைய நடிகர்கள், மதி ஆகட்டும், அவங்களுடைய உழைப்பு, மதி, ஸ்ரத்தா, ஆண்ட்ரூ, அர்ஜுன் தாஸ், மற்ற நிறைய நடிகர்கள் இதில் பங்கெடுத்தாங்க. இதில் சாதாரண விஷயம் இல்லை. அவர் அந்த நெல்லியம்பதின்ற ஒரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் அந்த ஜீப்பில் போகிறது. எப்படின்னா, அவர் ரொம்ப சாதாரணமாக ஆண்ட்ரூ சொல்லிட்டாப்புல, முதல் முறை நான் லொக்கேஷன் பார்க்க போனப்போ போய் இறங்கி ஒரு 10 நிமிஷம் எனக்கு உண்மை புரியல. ஏன்னா அவ்வளவு ஜோல்ட்டு, உள்ளார இருக்கிற எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லங்ஸு, லிவர், கிட்னிலாம் எது எங்கே ரீப்ளேஸ் ஆகி ஷஃபில் ஆகிருக்குன்னே தெரியாது. அப்படி ஒரு லொக்கேஷன். பட் எல்லாருமே வந்தாங்க. இதெல்லாமே ஒரு புதுமுக நடிகர்களால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். சிக்னல் கிடையாது, கரண்ட்டு கிடையாது. அங்கே சோலாரில் தான் எங்களுக்கு ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸு, ஒரு பிரிட்டிஷ் கெஸ்ட் ஹவுஸு, ஒரு டார்மெண்ட்ரி, அந்த டார்மெண்ட்ரிக்குள்ளே ஹோல் யூனிட். எனக்கு அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னுடைய கேமரா யூனிட் ஆகட்டும், கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் ஆகட்டும், லைட்மேன்ஸ் ஆகட்டும், அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. டு தி கோர் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அவ்வளவு குளிர். அந்த இடத்துல ஒரு விதமான அந்த மான் உண்ணி ஒன்று இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் கடித்து பாதிக்கப்பட்டு அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துலலாம் இதெல்லாம் ஏன் இவ்வளோ அக்யூமுலேட் பண்ணி சொல்கிறேன்னா, ரியலி இட் வாஸ் அ லாங் ஜேர்னி. அந்த படம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா, வி ஸ்டார்டட் இன் 2018-19 முடிச்சு அந்த படத்தை நான் போட்டு காட்டுறப்போ டிசம்பர். அதுக்கப்புறம் 2021 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேண்டமிக்கு, அந்த கொரோனா காலங்களில் சஃபர்ட் அ லாட். அந்த டைமில் என் கூட இருந்து எனக்காக ஒத்துழைத்த லிங்குசாமி சார், போஸ் சார், அந்த திருப்பதி பிரதர்ஸோட டீம், எல்லாவற்றை விட இந்த இடத்துல நான் எல்லாரும் வந்திருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள், என்னுடைய பிள்ளைகள் மாதிரி எனக்கு அஸ்வின் ஆகட்டும், நித்திலன் ஆகட்டும், எல்லாருமே இன்னைக்கு அவங்கெல்லாம் தே ஆர் கோயிங் டு கோ மைல்ஸ் ஹெட். அப்படி டேலண்டட் டிரெக்டர்ஸ் அவங்கெல்லாம் எனக்கு விஷ் பண்ண வந்திருக்காங்க. பிருந்தா சாரதி சார், ஜெகன், சரண் சார், அவங்கெல்லாம் தே ஆர் லெஜெண்டரி டிரெக்டர்ஸ். நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த நன்றி. யாராவது விடுபட்டிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. அதே மாதிரி நான் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது காடா சார். I want to thank you from my bottom of my heart, sir. Sir, because there is lot of I have shown this film on 2019 December, I know. After that, a long journey that 2021, 22, the world was shaken by Corona, and in that calamity, my whole hard disk, all this VFX people, literally I was deserted in one point, and I can't justify now that time why that time was eaten up by many people, and I could not bring them in control. One set of hard disks went to Bangalore, one was, I don't know where it was, that which engineer was having first reel, which engineer was having that second reel software. People, they took everywhere. Then again in 23 we started with scratch, and I was fighting for the perfection, and I can't give something like that. Anyway, we can release the film. I was not a guy like that, and I was fighting with all this thing, and
I am not saying my problems, but you are the only producer who stood. You had a long patience and you waited for this, and you know all this practicality, what happened. My other films came like that in 6 months or 1 year, but this, I don't know why, but I know one thing: to have a big a blast or a big thing, we need a small spark like this. So I think so now it is a spark, very just they are seeing like that this film will do something, big magic it will do. And once again, I thank you from my bottom of my heart. You're a great gentleman, and you have done a great thing for this film. And again, once again, I thank all the people. என்னுடைய வந்திருக்கிற இந்த படத்தில் பணிபுரிந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே, என்னோட பாரதி கண்ணன் வந்திருக்காரு, திருச்செல்வன் அவர்கள் வந்திருக்காரு, இயக்குனர், அப்புறம் ஆகாஷ், எல்லாருமே நிறைய பேர். இதில் பணிபுரிந்த 2 பேர் வந்து நடுவில் தவறி இருக்காங்க கொரோனா காலங்களில். ஸோ அது எல்லாமே நான் எல்லாருக்கும் இணைந்து இந்த இடத்துல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். என்னுடைய எல்லாம் நான் சொல்ல வேண்டிய இன்னொன்று, ஒரு டைட்டானிக் ஃபிலிமை பார்த்துட்டு ஜேம்ஸ் கேமரோன் வந்து 11 ஆஸ்காரை வச்சுக்கிட்டு சொன்னார். He kept 11 Oscars in his hand and he said, I dedicate this to my music director. Because he said a reason. I just built a ship. He gave life to that ship. He said to James Horner. Likewise, here I am saying I just collected everyone and I took a film Kumki 2. But for that film, Nivas was the soul. He was working like that during that. I know how much really I have tortured him a lot. But அதெல்லாம் சுகமான சுமைகள் அதெல்லாம். During Corona, no one was on the streets of Chennai. Only myself, I used to take my food, breakfast, and I used to go to his studio. We had a pass from government, and I used to show on the way in the check post. And then I introduced myself as a director. I made mine this thing. Oh, go sir. And we used to sit there and we share the food. And nearly 3 months we were sitting for the music, sitting for that film. So when you see the film, you can feel how the narrative was done. Many places we don't have deluxe, and the music was it was rewritten by the music. So it has come out well, and I thank him. And I used to say to him, he is a very he used to get anxiety every time, and he used to go to depression sometimes. And I used to pray for him, and we used to say it. We have a lot of when Bison, whether his father, mother has really they got happiness or not, I am the person. Really, I thanked God, because I know how he suffered and how he's come out. And now it is his time in industry. Okay, anyway, once again I thank all. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வந்து வாழ்த்திய என் அன்பு நண்பர்கள் எல்லாருக்கும், சிறு பிள்ளைகள் ஹோம்ஸ்லேருந்துலாம் வந்திருக்காங்க. they have come from a child home and all, and I am thanking them for giving us a visit. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்க. உங்களுக்காக புறப்பட்டு போகிறப்ப மீண்டுமாக ட்ரைலரும் பாடலும் போடுவோம், நீங்கள் பார்த்துட்டு போகணும். யூ மஸ்ட் see this trailer and songs again if take your time and see it. Thank you once again. யாராவது பெயர் விடுபட்டிருந்தால் என்னை அந்த மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you.